ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்லட் வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. இதே மாதிரி நம்ம சேனலில் ஹெல்த்தி ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம டேஸ்டி பைட்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ நான் ஒரு இரும்பு கடாயில் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது எண்ணெய் விடாத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுன்னு வச்சிடலாம். இப்போ நான் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இதோட துருவி வச்சுக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இந்த சூட்லேயே நல்லா கேரட் வதங்கிடும். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எடுத்து இப்போது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரால் மில்லட் அளந்து எடுக்க போகிறோமோ அதால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். டம்ளர், கப்பு எந்த அளவாக இருந்தாலும் சரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ 1 டம்ளர் மில்லட் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ்டு மில்லட் தான் எடுத்துட்டுருக்கேன். இதோட நம்ம பொடிச்சு வச்ச பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி நல்லா கொதித்து கலரண்டே இருந்தால் நல்லா கெட்டியாகிடும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுக்கு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம வடையாக தட்டி வைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு தோசைக்கல் தான் வச்சுட்டுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கடையை வச்சுக்கிற மாவுலேருந்து இந்த மாதிரி வடையாக தட்டி வைக்கலாம். அடிபாகம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தோசை கரண்டியாலே இதை திருப்பி விட்டுடலாம். இப்போது இன்னொரு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். 5 மினிட்ஸ் தான் நல்லா ப்ரௌன் ஆகிடும். நான் ஒரு இதை தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். சூப்பரான மில்லட் ரெசிபி ரெடி. 2 பக்கமும் ப்ரௌனாக, நடுவில் சாஃப்டான மில்லட் டிஃபன் ரெசிபி ரெடி. இதை நான் சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுங்க. இது வரைக்கும் நம்ம டேஸ்டி பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.